கவிஞர் கண்ணதாசனின் நகைச்சுவை. கவிஞர் கண்ணதாசன் நல்ல கவிஞர் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஒரு சிறந்த நகைச்சுவை உணர்வாளர் என்பது பலருக்கும் தெரியாது. இதோ அவரது நகைச்சுவைக்கான சில சான்றுகள். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு விழாவுக்கு கவியரசுவை பேச அழைத்தார்கள். கவியரசு வர தாமதமானது. பிறகு தாமதமாக வந்த அவரை பார்த்து லேட் கண்ணதாசன் என்று மாணவர்கள் குசு குசுவென பேசினார்கள். இது கவிஞர் கண்ணதாசன் காதில் விட அவர் பேசும்போது, நான் எவ்வளவு கொடுத்து வைத்தவன் தெரியுமா? இங்கு நான் தாமதமாக வந்ததற்கு மாணவர்கள் லேட்டு கண்ணதாசன் என்றார்கள். நான் செத்த பிறகு இதனை கேட்க முடியாதல்லவா? அதனால்தான் உயிருடன் இருக்கும் போதே கேட்க முடிந்ததால் நான் கொடுத்து வைத்தவன் என்றேன் என்றாராம். இதை கேட்டதும் ஒரு பக்கம் மாணவர்கள் சிரித்தாலும் இன்னொரு பக்கம் கண்ணதாசன் இப்படி பேசியதற்கு வருத்தமும் அடைந்தார்களாம். ஒரு முறை கண்ணதாசன் அவருடைய நண்பர் ஒருவர் வீட்டிற்கு சென்றார். கதவு உள்பக்கம் தாழிடப்பட்டிருந்ததால் கதவை பலமாக தட்டினார். உள்ளே இருந்த அவருடைய நண்பர் யார் என கேட்டுள்ளார். அப்போது கண்ணதாசன், ஒரு தலை சிறந்த கவிஞன் வெளியே நின்று கொண்டிருக்கிறான் என்கிற பொருள்பட an outstanding poet is standing outside என்றாராம். இதை கேட்டுக்கொண்டே வந்த அவர் நண்பரும் கண்ணதாசனின் ஆங்கில புலமையை கேட்டு வியந்தாராம். மலேசியா நாட்டின் பினாங்கு நகரத்தில் ஒரு விழாவுக்கு சென்றார். அவரை அழைத்து சென்ற காரின் ஓட்டுநரோ மிக வேகமாக வண்டியை ஓட்டினார். இதை கவனித்த கண்ணதாசன், ஓட்டுநரிடம் சற்று மெதுவாக போப்பா என்றாராம். அதற்கு அந்த ஓட்டுநர், இந்த வேகத்தில் போனால்தான் விழாவுக்கு சரியான நேரத்தில் போக முடியும் ஐயா என்றாராம். அதை கேட்ட கண்ணதாசன், 10 நிமிடம் தாமதம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக 10 வருடத்திற்கு முன்னாடியே போய்விடக்கூடாது அல்லவா? அதற்காகத்தான் சொல்கிறேன் என்றாராம். கவிஞரின் இந்த பேச்சை கேட்ட ஓட்டுநர் காரின் வேகத்தை குறைத்தாராம். இப்படி நகைச்சுவையிலும் கொடி கட்டி பறந்த கண்ணதாசனின் 99வது பிறந்த நாள் இன்று.